எங்களின் வாழ்வும் வளமும் என்று மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அனைவரையும் குக்கரிபீடியா சேனலுக்காக வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் நண்பன் மனோஜ். இன்னைக்கு நம்ம சேனல்ல நிறைய ஃப்ரூட்ஸை யூஸ் பண்ணி ஃப்ரூட் பஞ்ச் மாக்டைல் எப்படி பண்ணலாங்கிறத நம்ம F&B ஃபேக்கல்டி லூர்துசாமி சார் நமக்கு இப்போ செஞ்சு காட்ட போறாரு. இந்த சம்மர் நமக்கு ரொம்ப கஷ்டமான சம்மராக இருக்குதுங்க. ரூம்குள்ளே இருந்தாலும் ஓவர் ஹீட்டாக இருக்குது, வெளியிலையும் போக முடியல. நமக்கே எப்படின்னா பெரியவங்க குழந்தைகள் எல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால் நம்ம உடலோட சூட்டை அப்பப்போ நம்ம தணிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு அடிக்கடி நம்ம தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 தடவை நம்ம குளிச்சுக்கலாம். ஏன்னா அதெல்லாம் நம்ம உடலோட சூட்டை கொஞ்சமாக குறைக்கும்ல. அது மட்டும் இல்லாமல் நம்ம கவர்மெண்ட்டோட அறிவுறுத்தலின்படி மதியம் 12 மணிலேருந்து மாலை 3 மணி வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த டயத்தில் வெயில் ரொம்ப உக்கிரமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த டயத்தில் நீங்கள் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். இளநீ, நொங்கு, தண்ணிப்பழம், வெள்ளரிக்காய் மாதிரி நீர்ச்சத்து நிறைந்த பழங்களை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு அது நமக்கு ஹெல்ப் பண்ணி தரும். எங்கள் மதுரை ஜஸ்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் இந்த வருஷத்துக்குரிய அட்மிஷன் ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தையும் ஆண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே டிபார்ட்மெண்ட்னா அது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தாங்க. இந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே கை நிறைய சம்பளத்தோட பெஸ்ட்டு ஜாபில் இருப்பீங்கன்னு நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். இப்போ 10th +2 முடித்த மாணவர்களுக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடி சம்பந்தமான ஃப்ரீ கவுன்சிலிங் நம்ம மதுரை ராஜாமுத்திய மன்றத்தில் வெற்றிகரமாக இயங்கக்கூடிய ஜஸ்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த காலேஜுக்கு ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப் ஜேர்னியவே மாற்ற போகிற பெஸ்ட் கவுன்சிலிங்காக இது இருக்குங்கிறத நான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு விருந்துக்கு பிளான் பண்ணாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டுக்கு திடீர்னு நிறைய கெஸ்ட்டு வந்துட்டாங்கனாலும் அவங்கள உபசரிக்கிறதுக்கு பயங்கரமான உணவு வகைகளை நீங்கள் ரெடி பண்ணுவீங்க, கரெக்டாக? அப்போ அந்த உணவு வகைகளோடு சேர்ந்து இந்த ஃப்ரூட் பஞ்ச் மாக்டைலையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாக்டைல் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. கம்மியான டைமில் பெஸ்ட்டாக பண்ணி முடிச்சிடலாம்.
நாங்கள் ஒரு பவுலில் ஐஸ் க்யூபை சேர்த்துக்கிட்டு ஏற்கனவே மின்ட்டை நல்லா ஊற வச்சு நாங்கள் க்ரஷ் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் இதில் சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வெட்டின லெமன் பீஸு, ரியல் ஆப்பிள் ஜூஸை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். அப்புறம் நறுக்கின பைனாப்பிள், ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, மாதுளை சேர்த்து சர்பத், ஸ்ப்ரைட், மிராண்டா, சுகர் சேர்த்து நல்லா சுகர் கரையிற அளவுக்கு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறணும். எங்ககிட்ட இந்த பழங்கள் தாங்க இன்றைக்கி இருந்துச்சு, அதனால் இந்த பழங்களை வச்சு நாங்கள் இந்த மாக்டைலை பண்ணணும். நீங்கள் பண்ணும்போது இதை விட அதிகமான பழங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த எல்லா பழங்களையும் சேர்த்து இந்த மாக்டைலை நீங்கள் பண்ண முடியும். நல்லா இந்த ஜூஸை மிக்ஸ் பண்ணி எங்கள் ஸ்டாஃப் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. நாங்கள் எல்லோரும் இதை குடிச்சு பார்த்தோம். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம குக்கரிபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் எங்களுடைய சேனலை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் சரி, இன்ஸ்டாவில் பார்த்தாலும் சரி, நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.